So, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is required to hold 4 equal point charges plus q each in equilibrium. அப்போ இந்த 4 சார்ஜ் ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். ஓகேயா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? find the point charge that will do this if placed at the center q of. அப்போ நம்ம ஒரு சார்ஜ் q இங்கே பிளேஸ் பண்ணுறோம் சென்டர் ஆஃப் த ஸ்கொயரில். இந்த சார்ஜினால இந்த மற்ற 4 சார்ஜும் ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். அப்போ நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம அதை எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏனால பிக்கு எத்தனை ஃபோர்ஸ், அது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எஃப்ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சி பார்த்தோம்னா என்ன இருக்கும்? சி இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் மேலே இருக்கும். கரெக்டாக? இங்கிருந்து டி பார்த்தேன்னா என்ன ஆகும்? டியிலேருந்து பிக்கு நான் போட்டேன்னா அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். கரெக்டாக? ஸோ இது வந்து என்னது? எனக்கு எஃப்சி எஃப்டி இல்லையா? இப்போ இந்த மூணுடைய வெக்டார் சம்மை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எனக்கு நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? எஃப்ஏ அண்ட் எஃப்சியை சால்வ் பண்ணுறேன். இதனுடைய சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்க? கொடுக்க கிடையாது. அதனால் நான் வந்து ஏஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ எஃப்ஏ அண்ட் எஃப்சி நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ ஆங்கிள் என்னது? தீட்டா 90 டிகிரி. ஸோ இப்போ வெக்டார் சம் மூணையும் நம்ம போட்டுடலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஓகே. இப்போ இந்த எஃப்ஏ அண்ட் எஃப்சி கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும்? ஈக்குவல் இன் மேக்னிடியூட். கரெக்டாக? எஃப்ஏ எழுதினாலும் சரி எஃப்சி எழுதினாலும் சரி என்ன வரும்? எல்லாமே கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆகிடும். கரெக்டா? அப்போ நான் வந்து இதை எஃப்னு எடுத்துட்டு எஃப்ஏசி நெட் ஃபோர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்ச என்னென்னது? எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2f காஸ் 90. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும்? இது 2f ஸ்கொயர் ப்ளஸ் 2f ஸ்கொயர் காஸ் 90 0 இல்லையாம்மா, அதனால் அது போயிடும் இல்லையா? ஸோ எனக்கு என்ன ஆகும்? 2f ஸ்கொயர். ஸோ √2f. இதை நம்ம டைரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். பட் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும்னு ஃபுல்லாக செஞ்சு. ஸோ இப்போ 2f √2kq ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இது எங்கே இருக்கும்? அதுதானே முக்கியம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவல் ஃபோர்ஸுங்கிறதுனால எஃப்ஏசி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அலாங் டிபி. கரெக்டாக? இந்த டியில் இருந்து இங்கே போகும். அப்போ எஃப்ஏசிவும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. நமக்கு டியும் என்ன இருக்குது? இதே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ எஃப்ஏசி அண்ட் ஒரு நிமிஷம் எஸ் இது இட் இஸ் அலாங் டிபி. ஸோ எஃப்ஏசி அண்ட் எஃப்டி ஆர் ஆன் த சேம் லைன். கரெக்டாக? ஸோ அப்போ அது சேமாக இருக்கும்பொழுது அங்கே தீட்டா வந்து 0, அதனால் ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அந்த அளவுக்கு நமக்கு இப்போ வந்து தெரியும். ஸோ அப்போ இது என்னது? எஃப்ஏசி வேல்யூ வந்து √2kq ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது எஃப்டி எவ்வளோப்பா? டயக்னல் வேல்யூ இல்லையா? டயக்னல் வேல்யூ என்னது? டயக்னல் வந்து √2a. டிஸ்டன்ஸ் என்னது? √2a. அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஃப் ஆன் பி டியூ டு டி என்னது? அதை தான் நான் எஃப்டின்னு வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ எஃப்டி ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் தான். பட் டிஸ்டன்ஸ் என்னது? டயகனலுடைய டிஸ்டன்ஸ் என்னது? √2a த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? கே கியூ ஸ்கொயர் பை 2a ஸ்கொயர் ஆகிடும். அப்போ நான் அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணேன். கே கியூ ஸ்கொயர் பை 2a ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எனக்கு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் ஆன் பி. சரியா? இப்போ நான் கே கியூ ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டேன்னா பை ஏ ஸ்கொயரை √2 ப்ளஸ் 1/2 எனக்கு இருக்கும். பட் இது என்ன இருக்கும்? அவுட்வேர்ட்ஸ் அலாங் ஓகே டிபி அப்படி போயிடும். இங்கே அவுட்வேர்டில். இப்போ எனக்கு நெட் ஃபோர்ஸ் 0 வேணும். நெட் ஃபோர்ஸ் ஆன் பி வந்து 0வாக இருக்கணும்னா அப்போ எனக்கு இன்னொரு ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இது அவுட்வேர்டாக எனக்கு இருக்கிறதுனால நான் இப்போ பாருங்கள் இந்த லைனை இங்கே ஒரு கியூ சார்ஜ் நான் வைக்கும் பொழுது இது அட்ராக்ட் பண்ணினா தான் ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேணும். எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? இந்த டைரக்ஷனில் இருக்குது, மேல் பக்கமாக. ஓகே. அப்போ எனக்கு இன்னொரு ஃபோர்ஸ் எப்படி வேணும்? இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வேணும். அப்போ டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கணும். டுவர்ட்ஸில் சென்டராக இருக்கணும்னா இது பாசிட்டிவ். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேணும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேணும்னா என்னது? இந்த கியூ நெகட்டிவாக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்னது? நமக்கு தெரியும் இந்த ஹாஃப் டயக்னல். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்த வந்து நான் வந்து சென்டருங்கிறதுனால ஓன் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஓபி டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? √2a/2. அதை நான் வந்து a/√2ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்ன? நான் அதுக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபோர்ஸ் என்னது? எஃப் ஆன் பி டியூ டு ஓ என்னது எனக்கு? கே கியூ ஸ்கொயர் சாரி கியூ ஸ்கொயர் வராது இல்லையா? எனக்கு கேபிட்டல் கியூவில் வச்சுருக்கோம். ஸோ கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்னது? a/√2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2 மேலே போகும். ஸோ கே கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ பை ஏ ஸ்கொயர். இதுதான். இப்போ இது மேக்னிடியூட். இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான். இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இது வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். பட் இட் ஷுட் பி வாட்? இட் ஷுட் பி அலாங் பிடி.
அப்போ தான் வந்து எனக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நான் இந்த 1 and 2 கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு ஈக்குவல் மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்போ கே கேபிட்டல் கியூ ஸ்மால் q டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் √2 + 1/2. ஸோ எனக்கு என்ன ஆகும், ஒரு q கேன்சல் ஆகும், 2k சாரி ஏ ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகாது, கே ஸ்கொயர் கேயும் கேயும் கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு என்னது கேபிட்டல் Q வில் பி ஈக்குவல் டு இங்கே q/2 √2 + 1/2 இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து இந்த 2 உள்ளே கொண்டு போனேன்னா எனக்கு என்ன ஆகும், இல்லை எல்சிஎம் எடுங்க. ஸோ 2 √2 + 1 டிவைடட் பை 4 ஆயிடுது. இது ஸ்மால். பட் இப்போ தான் நான் சொன்னேன் இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். இது வந்து என்னவா இருக்கணும், நெகட்டிவ் சைனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சைடு இருக்கும், இது ரிப்பல்ஷன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். அப்போ அந்த சார்ஜ் Q சென்டரில் பிளேஸ் பண்ணக்கூடிய சார்ஜுடைய வேல்யூ என்னது, ஃபைனலாக Q வந்து வேல்யூ வந்து -1 + 2 √2/4 × small q. இதுதான் அதோடைய வேல்யூ.